ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாய் வெப்டெக் சேனலில் அது விண்டோஸ் 10, விண்டோஸ் 11, விண்டோஸ் 7 எல்லாத்தையுமே விண்டோஸ் 7ல் 8ல் 10ல் 11ல் நீங்கள் உங்களோட டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஐகான்ஸ், க்ரோம் ஐக்கானும் சரி, விஎல்சி எந்த ஒரு ஐக்கானாக இருந்தாலும் அது வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் எதுவும் இருந்தாலும் ஷார்ட்கட்டாக காமிக்கும். அந்த ஷார்ட்கட்டாக காமிக்கிற ஐக்கானை அந்த ஷார்ட்கட் ஏரோவை மட்டும் ரிமூவ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ காப்புறோம். ஷார்ட்கட் ஏரோவை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றதை ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் காமிக்கிறேன். நான் விண்டோஸ் 10ல் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். எல்லா ப்ரொசீஜர்லையும் இதே ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது, ஒரு ஃபோல்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோல்டர் நேமே நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அது எப்படின்றத டீட்டெயில்ஸும் காமிக்கிறேன். இந்த ரெண்டு மெத்தடையும் நீங்கள் இந்த வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது தேவைப்பட்டால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கும் நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. இது ஒரு க்ரோமும் சரி, ஒரு விஎல்ஸும் சரி, ஒரு எக்ஸல்லு, வேர்டு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா விண்டோஸில் நம்மளுக்கு ஷார்ட்கட்டாக ஐக்கான் காமிக்கும். அந்த ஷார்ட்கட்டை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது ரெண்டில் போயிட்டு இல்லாட்டி ஆல்ட் ஆர்னு கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு அதில் நான் ரெண்டுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண உடனே அதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் எடிட்ன்றதை நான் எடிட்னு சொல்லிட்டு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு ஒரு ரெஜிஸ்டர் எடிட்டரோட டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா நான் லோக்கலில் போயிட்டு லோக்கல் செட்டிங்ஸுக்கு முன்னாடி லிங்க் ஃபைல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த லிங்க் ஃபைலை தான் நான் அப்போது உங்களுக்கு கிளிக் பண்ணி அதில் ஷார்ட்கட்னு இருக்கு பாருங்க. அந்த ஷார்ட்கட்டு பார்த்துட்டேன், அதை நான் டெலீட் பண்ண போகிறேன். ஒரு நிமிஷம் டெலீட் பண்ணிட்டு இருக்கேன், அப்படியே செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணிட்ட உடனே நான் ஷார்ட்கட்டு ரிமூவ் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். சிஸ்டத்தை ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஷட்டவுனில் போயிட்டு ஓகே, ரீஸ்டார்ட் பட்டனை நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ரீஸ்டார்ட் ஆகி சிஸ்டம் ஓகே வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் எந்த ஃபோல்டர்லையுமே இல்லைங்க பாருங்கள். ஷார்ட்கட் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போது ஷார்ட்கட் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கினே இருக்கலாம். இது நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்தது. இப்போது இந்த டவுட்டை கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஷார்ட்கட் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணால் நேமே இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நேமே வேணாம் சார், நேம் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேரெக்டாக ஃபோல்டர் கிளிக் பண்ணி நேம் ரிமூவ் பண்ணால் ஓகே ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 0160 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த ஃபோல்டரு நேம் இதாகிடும். அதனால உங்களுக்கு அந்த ஃபோல்டரோட நேமே இருக்காது, வெறும் ஃபோல்டர் மட்டும் தான் இருக்கும். இதுமாரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மெசேஜ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு எதனா உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.